எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோவை நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நடந்த விஜய் எஜுகேஷன் ஃபங்க்ஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேர்ட்ஸ்லாம் அப்படியே நச்சுன்னு செவுத்துல அடித்த ஆணி மாதிரி இருக்குது கைஸ். ஸோ நீங்களும் என்னோட பார்த்து வைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி. அப்படியே அந்த முழு அரசியல்வாதியா மாறின நம்ம விஜய் அண்ணா பார்க்கும் போதே எது பேசினாலும் இப்படி இருந்த ஒருத்தரை இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற போதே பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. இது ஜாலியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது குட்டி பண்ணுவாங்க. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆளேயோ நம்ம அண்ணன் தாண்டா கில்லி. ஐயோ கியூட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆளேயோ நம்ம அண்ணன் தாண்டா கில்லி. கடமுடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதி. பார்க்கவே கியூட்டா இருக்கு. இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அது மாறணும்னா நீங்க தான் வரணும். செயல்படுங்க ஒவ்வொரு மக்களே. ஜக்கா வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அது மாறும். இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷனை என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய எனக்கு சாதிக்க வைக்கிறேன் நிக்கிறானே. அதனால ஒவ்வொரு மாப்பிள்ளையும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும். நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அது மாறணும். சீரியஸா இது ஒரு எமோஷனல் வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அடுத்து என்ன தெரியுமா, காசு வாங்குங்க ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். ஆமாங்க, அது உண்மைதான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம். ஆமா, எஸ் கரெக்ட். மேலதான் போயிட்டு இருக்கீங்க, கீழே இறங்க கீழேன்ற வேர்ட்ஸ்க்கே ஒரு கேஸ்க்கு இடம் இல்லை. மேல போயிட்டு இருக்கீங்க. வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு மாதிரி எமோஷ்னலா தான் இருக்கு வீடியோ.
சொல்லிட்டாரு. எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? எனக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. எப்படி எடிட்டர் இப்படி கரெக்டா மேட்ச் பண்ணி போடுறீங்க? ஓ மை காட். இந்த வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. என்ன மட்டும் கண்ணாடி தளபதியோட மைண்ட் வாய்ஸ். அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கிற விதமா இந்த விழா நடத்துறாரு. அது மூலியமா மாணவர்கள் வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்துறாரு. இது மூலியமா நானும் ஊக்கம் அடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவிற்கு வந்ததற்கு. 2026 அண்ணனோட ஆட்சியில அது ஏழைகளுடைய ஆட்சி. அங்க நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது, நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பா தளபதிக்கு தான் நான் போடுவேன். உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன். நீங்க தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு. நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வளரும் வரை அல்ல, உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை. கரெக்டா சொல்லிட்டா அந்த பொண்ணு. நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது, நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது. கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் தமிழக முதல்வரா பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் அதை நிறைவேற்றுங்கன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இந்த ஸ்டேஜ்க்கு பிரைஸ் வாங்க எடுத்ததுக்காக. அப்போ என் தம்பியை நான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சப்போ அவனால வர முடியல. ஏன்னா கார்டுக்கு 3 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ எங்க அப்பா அம்மாட்ட கேட்டப்போ இவங்க சொன்னாங்க, இவளோட தம்பி தான் சொல்லி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கூட்டிட்டு போகணுமா, இல்லை உன்னோட எஃபோர்ட்ல நீ மார்க் எடுத்து அதனால உன்னை கூட்டிட்டு போகணுமான்னு கேட்டாங்க. அவன் அதை செஞ்சு காட்டினதோட இல்லாம அவன் கூட என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் எங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தப்போ அவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி ஹானர் பண்ண முடியும்னு நீங்க சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லா பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ. இப்போ விஜய் சார் பண்றது இது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு விஷயம். ஃபைனல் வீடியோ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பல. ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு. ஏன்னா நானும் அப்படிதான். கரெக்டா முடிச்சிட்டாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ, எந்த வரைக்கும் அவருக்கு பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும். இதுக்கப்புறமேட்டு ரொம்ப பேசினா பசங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதுதான் போதும், பசங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சூப்பராக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது டிவியில் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு என்ஜாய் பண்ணேன். ஸோ என் வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.